வணக்கம். ஐ ஆம் மாணிக்கவாசகம், ஃபார்மர் டிஎஸ்பி ஃப்ரம் தஞ்சாவூர். இன்று காலையில் ஒரு செய்தியை படித்தேன். லஞ்ச பணத்துடன் குளத்தில் குதித்த அரசு அலுவலர். இந்த செய்தியை படித்ததும் ஒரு விழிப்புணர்வு காணொலி ஒன்றை பதிவு செய்யலாம் என்று எண்ணம் ஏற்பட்டது. இந்த விழிப்புணர்வு காணொலி அரசு பணியாளர்களுக்கும் சரி, பொது ஊழியர்களுக்கும் சரி, பொது மக்களுக்கும் சரி, அனைவருக்குமே ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையுடன் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். காணொலியின் மைய கருத்துக்குள் செல்வதற்கு முன்பாக பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் பற்றி ஒரு ஒரு குறிப்பு. இன்ஃபேக்ட் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் என்ற சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பாக ஆரம்ப காலங்களில் 1860 உருவாக்கப்பட்ட இந்திய தண்டனை சட்டத்தில் இதற்கென்று ஒரு பிரத்யேகமாக ஒரு சில சட்டப்பிரிவுகளை உருவாக்கியிருந்தார்கள். 161 முதல் 165A வரை. 161 முதல் 165A வரை உள்ள இந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் தான் அப்போதெல்லாம் லஞ்சம் வாங்குவோர்கள் மீது, லஞ்ச நடவடிக்கை ஈடுபவர்கள் மீது நடவடிக்கைகள் மேற்கொண்டார்கள். அது போதுமானதாக இல்லை, அதனுடைய வீரியம் போதுமானதாக இல்லை. இந்த சூழ்நிலையில் 1964 அப்போது இருந்த பிரதமர் அவர்கள் லஞ்ச நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும், லஞ்சம் வாங்குவோர் மீது தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற முனைப்புடன் அப்போதைய பார்லிமெண்டேரியன் திரு சந்தானம் என்பவருடைய தலைமையில் ஒரு கமிட்டியை உருவாக்கினார்கள். அதற்கு பெயர் இன்றளவும் கூட சந்தானம் கமிட்டி என்றுதான் அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த சந்தானம் கமிட்டி நாடு முழுவதும் ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரை செய்தார்கள். லஞ்ச ஒழிப்பு குற்றங்களை புலன் விசாரணை செய்த நடவடிக்கை மேற்கொள்ள ஒரு ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி உருவாக்கப்பட வேண்டும். அதுபோல அதற்கென்று ஒவ்வொரு மாநிலத்திலும் பிரத்யேகமாக தனி அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பல பரிந்துரைகள் செய்தார்கள். அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் டிவிஎஸ்சி உருவாக்கப்பட்டது, மத்தியில் சிவிஎஸ்சி உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு 1988 வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் என்ற ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் ஒன்றையும் கொண்டு வந்தார்கள். அதில் ஒரு சிறப்பு சட்டம் என்னவென்றால் அதற்கென்று ஒரு சிறப்பு கோர்ட் இருக்கும். ஒன்ஸ் ஒரு சிறப்பு சட்டம் உருவாக்கினா இந்த சிறப்பு சட்டத்திற்கு என்று அதை விசாரிப்பதற்கும் தண்டனை கொடுப்பதற்கும் ஒரு சிறப்பு கோர்ட் உருவாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் உருவாக்கினார்கள். அது 31 சட்டப்பிரிவுகள் உள்ளடக்கிய ஒரு சட்ட புத்தகம், பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. அதில் செக்ஷன் 7, இப்போ அந்த சட்டம் 1988 உருவாக்கின அந்த சட்டத்தை கூட 2018 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சமீபத்திய உள்ள மத்திய அரசு வந்து ஒரு சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம அந்த சட்டத்தில் நம்ம எல்லாத்தையும் உள்ளே போய் படிக்கிறது டைம் பத்தாது வீடியோவுக்கு. ஸோ இப்போ செக்ஷன் 7 மாத்திரம் நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன். செக்ஷன் 7ங்கிறது வந்து இந்த லஞ்சம் வாங்குவோர் மீது, லஞ்சம் வாங்க முனைவோர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து உள்ள விஷயம். அவங்களுக்கு அதிகபட்சமாக 7 வருஷம் வரை தண்டனை கொடுக்க வேண்டும். குறைந்த தண்டனைனா 3 வருஷத்துக்கு குறையவே கூடாது. கொடுத்தா 3 வருஷம், அதிகபட்சமாக 7 வருஷம் கொடுக்கலாம். அப்படி தான் அது உருவாக்கியிருக்கிறாங்க. அது மட்டுமில்லை, இந்த லஞ்சம்ங்கிற வார்த்தை வந்து இப்போ நம்ம கேஷுவலாக கலோக்கியலாக தான் சொல்கிறோமே ஒழிய, அந்த சட்ட புத்தகத்தில் அவங்க அதுக்கு சொல்கிற வார்த்தை அன்டியூ அட்வான்டேஜ். அன்டியூ அட்வான்டேஜ்னு சொன்னால் தட் மீன்ஸ் எனி கிராட்டிஃபிகேஷன் வாட் எவர் அதர் தென் லீகல் ரெம்யூனரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தகாத நன்மைகள் அதுக்கு பேர். உங்களுக்கு சம்பளம் வேலை பார்க்குறது சம்பளம் கொடுக்குறாங்க, டிஏ கொடுக்குறாங்க, போனஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அரசாங்கம் கொடுக்குற லீகல் ரெம்யூனரேஷன். இது அல்லாமல் இல்லீகலாக வேறு வழிகளில் வாங்கினா அதுக்கு பேர் அன்டியூ அட்வான்டேஜ். அதை நம்ம கலவைக்கில் லஞ்சம்னு சொல்கிறோம்.
இப்போ இந்த லஞ்சத்தில் வந்து இப்போ குறிப்பாக சொல்ல போனால் 2-3 டைப் இருக்குது, வகையான லஞ்சம் இருக்குது. சில உங்களுக்கு எளிதில் புரியும்படி சொல்கிறேன். இன்ஸ்டன்ட் கரப்ஷன், இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட் கரப்ஷன், கையில் காசு வாயில் தோசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அது என்ன இன்ஸ்டன்ட் கரப்ஷன் அப்படின்னா, அந்த இன்ஸ்டன்ட் கரப்ஷன்லாம் பெரும்பாலும் பொறி வைப்பு நடவடிக்கைக்கு வரும். அது மட்டும்தான் பொறி வைப்பு நடவடிக்கைக்கு வரும். அதில் தான் லஞ்ச ஒழிப்பு போலீஸார் உடனடியாக கைதும் பண்ணலாம். அந்த இன்ஸ்டன்ட் கரப்ஷனுங்கிறது வந்து, அது உதாரணம் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். கையில் காசு வாயில் தோசை. நீ ஒரு மனு கொடுக்குறோம், ஒரு எஃப்ஐஆர் போடு அப்படின்னு சொல்லி மனு கொடுக்குறோம். இவ்வளவு காசு கொடுத்தீங்கன்னா இவ்வளோ பணம் கொடுத்தா எஃப்ஐஆர் போடுறேன் அப்படின்னு டிமாண்ட் வருது இல்லையா, அதுக்கு தட் இஸ் கால்ட் அஸ் அன்டியூ அட்வான்டேஜ். அது இன்ஸ்டன்ட் கரப்ஷன். நீங்கள் வந்து அந்த நேரத்தில் கொடுத்து முடிச்சா அது முடிச்சிடணும். அதே மாதிரி இப்போ சில பட்டா மாற்றுறதுக்கோ இல்லை ஒரு 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 வகுப்பு ஒரு சான்றிதழ் வாங்குறதுக்கோ ஒரு அந்த மாதிரி சில வருவாய்த்துறையில் போயிட்டு கேட்கும் பொழுது, நீ இதை கொடுத்து இதை செஞ்சேன்னா நான் அதை செய்கிறேன், நீ எனக்கு இதை செஞ்சால் நான் உனக்கு இதை செய்கிறேன் என்ற ஒரு பார்கெனிங்கில் வந்து உள்ள கரப்ஷன் வந்து that is called as instant corruption, for which trap proceedings could be initiated immediately, arrest could be initiated immediately. இன்னொரு கரப்ஷன் என்ன, ஆர்கனைஸ்டு அண்டு கொலூசிவ் கரப்ஷன். இது வந்து பெரும்பாலும் கம்ப்ளைண்ட்டே வராது. இது வந்து நம்ம சுயோமோட்டோவாக அரசாங்கத்துக்கு கிடைக்கிற தகவலின் பேர்லையும் இல்லை அதிகாரிகள் ஒரு நேர்மையான அதிகாரிகள் அவங்க வந்து இனிஷியேட் பண்ணுற ஒரு சூழ்நிலை, அந்த சூழலில் தான் அது வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன்னா வாட் இஸ் த ஆர்கனைஸ்டு அண்ட் கொலூசிவ் கரப்ஷன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சாலை போடுறாங்க, ஒரு பில்டிங் கட்டுறாங்க. அந்த பில்டிங் கட்டுறது ஒப்பந்தக்காரர் தான் கட்டுவார். அதை கண்காணிக்கிறது பொறியாளர்கள், லோக்கலில் உள்ள பொறியாளர்கள் கண்காணிப்பாங்க. அதை சூப்பர் செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு அதுக்கு மேலே ஒருத்தர் இருப்பார், ஒரு பொறியாளர், அதுக்கு மேலே ஒரு பொறியாளர். ஸோ ஒப்பந்தக்காரர் அந்த எஸ்டிமேட்டில் உள்ளபடி, எஸ்டிமேட்டில் இத்தனை மூட்டை சிமெண்ட் போடணும், இத்தனை அளவுள்ள ஜல்லி போடணும், இத்தனை அளவு ஆழம் தோண்டணும் அப்படின்னா எஸ்டிமேட்டில் இருந்துச்சுன்னா அது கரெக்டாக செயல்படுத்தப்படுகிறதா அப்படின்னு கண்காணிக்கிறது அந்த அதிகாரியுடைய வேலை, இன்ஜினியர் வேலை. அப்போது அவங்களுக்குள்ள ஒரு கொலூஷன் ஏற்படுது, ரைட்டு, ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி. நானும் கொஞ்சம் விட்டு கொடுக்குறேன், நீனும் கொஞ்சம் எங்களுக்கு ஏதாவது பண்ணு. இப்போ இதில் வந்து பெனிஃபிஷரி 2 பேருமே பெனிஃபிஷரி, கண்காணிக்கிற சூப்பர்விஷன் பண்ணுற அதிகாரிகளும் பெனிஃபிஷரி, ஒப்பந்தக்காரர்களும் பெனிஃபிஷரி. இதில் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க வரமாட்டாங்க. இது எப்போ வரும்னு சொன்னால், சப்போஸ் கட்டுற பாலம் இடிஞ்சு விழுகுது, கட்டினோட இடிஞ்சு விழுது, இல்லை கட்டுற கட்டடம் ஒரு வருஷம் இடிஞ்சு விழுதுன்னா அப்போ தான் அது நடவடிக்கைக்கு வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸர் கண்ணில், ஒரு நேர்மையான அதிகாரி கண்ணில் அது பண்படுது. ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் யாராவது ஒருத்தர் ஹானஸ்ட் ஆஃபீஸர் இருந்தாங்கன்னா அவங்க கண்ணுக்கு அதில் தென்படுற பொழுது அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க, ஒரு ஆர்டர் போடுவாங்க. அந்த என்கொயரி வந்து எப்படின்னு சொன்னால் அந்த இன்ஸ்டன்ட் கரப்ஷன் மாதிரி உடனே இமீடியட் அரெஸ்ட் வராது. அதில் என்கொயரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட அது 10 வருஷம் கூட ஓடும். அதே தான் அடுத்து வந்து கரப்ஷன் சீம்ஸ் டு ஹவ் பின் லீகலைஸ்டு பை த அத்தாரிட்டிஸ் இன் பவர். சில கரப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்க முடியாது, ஏன்னா அது ஒரு லீகலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துருவாங்க. அது வந்து தட் இஸ் கரப்ஷன் சீம்ஸ் டு ஹவ் பீன் லீகலைஸ்டு பை த அத்தாரிட்டிஸ் இன் பவர். அது எப்போ மாறும்னு சொன்னால், ஒன்றும் நீதிமன்றங்கள் ஒரு காக்னிசன்ஸ் எடுக்கணும், அப்படி இல்லை அரசு வந்து மாறுகின்ற பொழுது அடுத்து வர அரசு காக்னிசன்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி சூழல் அது முடியும். அது இல்லாட்டி அதெல்லாம் வந்து சாதாரணமாக ஒரு லோக்கலில் உள்ள ஒரு அதிகாரி லெவல்லாம் ஒன்று மூக்க நுழைச்சி ஒன்றும் செய்ய முடியாது. அது இப்போ இதில் வந்து இந்த இன்ஸ்டன்ட் கரப்ஷனை பற்றி இப்போ நம்ம சொல்ல வருவோம். இப்போ காலையில் படித்த செய்தி இருக்கு இல்லையா, அது இட் இஸ் ரிலேட்டட் டு திஸ் கையில் காசு வாயில் தோசை, அந்த கரப்ஷன், இன்ஸ்டன்ட் கரப்ஷன்.
இப்போ இந்த இன்ஸ்டன்ட் கரப்ஷனை பொறுத்தவரையிலையும் செக்ஷன் 7ல் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. செக்ஷன் 7ல் என்ன சொல்கிறாங்கன்னா, whoever எனி பப்ளிக் சர்வெண்ட் அப்படி பப்ளிக் சர்வெண்ட்னா யாருங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் செக்ஷன் 2 உட்பிரிவு சியில் வகைப்படுத்தியிருக்கிறாங்க. யாரெல்லாம் பப்ளிக் சர்வெண்ட், அரசு பணியாளர்கள் எல்லாம் பப்ளிக் சர்வெண்ட், அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குறவங்கெல்லாம் பப்ளிக் சர்வெண்ட், அரசாங்கத்தினுடைய உதவித்தொகை பெற்று ஒரு நிறுவனத்தை நடத்துகிறவங்கலாம் பப்ளிக் சர்வெண்ட் தான். அதே மாதிரி உள்ளாட்சி துறையில் இருக்கிறவங்க, ஈவன் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், கவுன்சிலர், சேர்மன், மேயர், இவங்க எல்லாமே பப்ளிக் சர்வெண்ட் தான். இந்த நடவடிக்கைக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டினுடைய இந்த 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 டெஃபினிஷனுக்குள்ள தான் அவங்களும் வர்றாங்க. அரசாங்கத்தினுடைய வருமானத்தை, அரசாங்கத்தினுடைய காசை பயன்படுத்தி செய்கிற எந்த ஒரு பணியும் பப்ளிக் டியூட்டி தான். அதை ஒழுங்காக செய்யணும். அதில் தவறு செய்தால் இந்த நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்பது தான் அது விதி. செக்ஷன் 7ல் என்ன சொல்கிறாங்கன்னா, எனி பப்ளிக் சர்வெண்ட், அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பப்ளிக் சர்வெண்ட்ங்கிறது சாதாரண லோ கிரேடு சர்வெண்ட்டாக இருந்தாலும் சரி, அப்பர் கிரேடு கெஜெட்டட் ஆஃபீஸர்ஸ், மிகப்பெரிய அலுவலராக இருந்தாலும் சரி, அது பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக் சர்வெண்ட்ங்கிறது ஆல் த கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் ஆர் பப்ளிக் சர்வெண்ட்ஸ், பட் ஆல் த பப்ளிக் சர்வெண்ட்ஸ் ஆர் நாட் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறையில் சொல்லுவாங்க. உதாரணமாக ஒரு 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 கார்பரேஷனில் மேயர் இருக்கார் அப்படின்னா இஸ் எ பப்ளிக் சர்வெண்ட். இந்த மேயர்கிட்ட ஒரு கமிஷனர் இருக்காருன்னா இஸ் எ கவர்மெண்ட் சர்வெண்ட். கவர்மெண்ட் சர்வெண்ட்டு பப்ளிக் சர்வெண்ட் ஆயிடலாம். ஆனால் பப்ளிக் சர்வெண்ட்டு அவர் அந்த 5 வருஷம் இருந்தாருன்னா அந்த 5 வருஷத்துக்கு அவர் பப்ளிக் சர்வெண்ட், அவ்வளோதான். இதுதான் அந்த டெஃபினிஷனில் உட்பட்ட விஷயம். இந்த செக்ஷன் 7ல் மறுபடியும் வர்றேன். எனி பப்ளிக் சர்வெண்ட் who obtains or accepts or attempts to obtain from any person an undue advantage with the intention to perform or cause performance of public duty improperly or dishonestly or to forbear or cause forbearance to perform such a duty either by himself or by another public servant அப்படின்னு ஒரு 3 கேட்டகரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு அரசு ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு தான் செய்ய வேண்டிய சட்டபூர்வமான செய்ய வேண்டிய ஒரு கடமையை சரிவர செய்யாமல் இருப்பதற்கும், அல்லது தான் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை செய்வதற்கும் அதுக்கு பணத்தை டிமாண்ட் பண்ணி வாங்குறாங்க இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் அன்டியூ அட்வான்டேஜ். இதுதான் இந்த இன்ஸ்டன்ட் கரப்ஷன். நீ இந்த பணத்தை கொடுத்தீன்னா நான் எஃப்ஐஆர் போடுறேன், நீ இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா உனக்கு இந்த சர்டிஃபிகேட் தரேன், ஒரு பட்டா மாற்றி தரேன், இப்படின்னு ஒன்றுலேயே டிமாண்ட் பண்ண. இப்போ இப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் கூட இப்போ கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா, எனக்கு நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா உனக்கு இந்த இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் போடுறேன், எனக்கு இந்த பணம் கொடுத்தா இந்த ஆஃபீஸ்லேருந்து இந்த மாவட்டத்துலேருந்து இந்த மாவட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடுறேன். இது எல்லாமே இன்ஸ்டன்ட் கரப்ஷன். இது எல்லாமே பெரும்பாலும் பொறி வைப்பு. இதில் பாதிக்கப்பட்டவன் யாருன்னா ஒரு XRY, அவன் ஒரு நேரம் வெறுத்து போய் நேராக புகார் கொடுக்க வந்துடுவாப்புல. இந்த புகார் கொடுக்க விஜிலன்ஸ் போலீஸில் புகார் கொடுக்க நடந்ததை சொன்னார்னா, தென் போலீஸில் தே வில் ஒரு என்கொயர் பண்ணுவாங்க. உண்மையிலே ஜென்யூனான கம்ப்ளைண்ட், அது புகார் கொடுக்க வராரு, இது மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறத ஜென்யூனாக ஒரு நாள் ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுவாங்க. அதில் பிரைமா ஃபேஸே இருக்குது, ப்ரொசீட் பண்ணலாங்கிற பட்சத்தில் தென் தே வில் ஆர்கனைஸ் ட்ராப் ப்ரொசீடிங்ஸ். இப்போ பணம் ஒரு 10,000 ரூபா பணம் கேட்குறாருன்னா 10,000 பணத்தை அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு தான் கொடுக்கணும். அதை அது இட் வில் பி ரிட்டர்ன் லேட்டர். ட்ராப் ப்ரொசீடிங் முடிஞ்ச பிறகு கோர்ட் மூலமாக ரிட்டர்ன் ஆகி வந்துடும். அந்த பணத்தில் ஃபினாப்தலின் பவுடர் தடவுவார். ஃபினாப்தலின் பவுடர் தடவி அதே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து, நீ போய் ஆஃபீஸ் போப்பா, கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பணம் கேட்டால் கொடு, கேட்காம நீ ஏன் கொடுக்காத அப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க. இது உண்மையா, அவன் பணம் கேட்குறது உண்மையா இல்லை இவராக ஒன்று திணிக்கிறாரான்னு வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு விட்னஸையும் அனுப்புவாங்க. அப்படி அனுப்புகிற பட்சத்தில் இவர் போன உடனே சில அதிகாரிகள் என்னப்பா கேட்டது ஒன்று வண்டியா அப்படின்னு கேட்டோன்னா டக்குன்னு வாங்கி பைக்கில் வச்சுட்டாருன்னு வச்சுங்களேன்.
அவர் ஒரு இண்டிகேஷன் கொடுப்பாரு, வாங்கினது மெட்டீரியலைஸ் ஆயிடுச்சு, ட்ராப் மெட்டீரியலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி இண்டிகேஷன் வந்த பிறகு தென் இந்த விஜிலன்ஸ் போலீஸ் வில் கோ ரீச் த ஸ்பாட்டு, தென் ட்ராப் ப்ரொசீடிங்ஸ் நடக்கும். அவருடைய கைகளில் ஒரு ஃபினாப்தலின் தொட்டால் சோடியம் கார்பனேட் சொல்யூஷன் ஒன்று தயார் பண்ணி, சோடியம் கார்பனேட் சொல்யூஷனுக்குள்ளே அந்த தாளை தட்டை நோட்டை கையால் தொட்ட அது ஃபிங்கர்ஸை டிப் பண்ணால் அது பிங்க் கலராக மாறும். இது ஒரு ரொட்டீன் இன்வெஸ்டிகேட்டிவ் ப்ரொசீஜர். இது எப்படின்னா ஒரு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் தான். இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறையா அரசு பணியாளர்கள் கையில் வாங்கி அதை நம்ம கையில் ஹேண்டில் பண்ணால் தானே போலீஸ் பிடிப்பாங்க, லஞ்ச ஒழிப்பு போலீஸ் பிடிப்பாங்க. அதனால் கையில் வாங்க வேணாம் அப்படின்ட்டு அது என்ன பண்ணுறாங்க, தேர்ட் பார்ட்டியை கொண்டு கொடு, நீ அங்கே எதிர்த்தாப்பில் கடை வச்சுருக்கேன் அங்கே கொண்டு கொடு, இல்லை இப்போ வெளியில் உட்காந்துருக்காரு ஒருத்தர் அவர்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி இது ஒரு டாக்டிஸ் பண்ணுறாங்க. அதாவது இக்னோரன்ஸ், அறியாத்தனம். ஆனால் தேர்ட் பார்ட்டி மூலமாக வாங்கினாலும் இ கேன் பி அரெஸ்டட். இதில் என்ன பெரிய வேடிக்கைன்னா, சனிப்போனன் தனியாக போகாதுங்கிற கதையா, இவன் இப்போ இந்த தேர்ட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவனும் கேஸில் சேர்த்து அக்யூஸ்டாக போயிடுவான், A2 போயிடுவான். அதனால தான் இந்த இப்போ வெளியில் பொட்டி கடையில் இருக்கவன் அதுக்குன்னு ஒரு சில புரோக்கர் இருப்பான் இல்லையா, அவங்க மூலமாக வாங்குறதுக்கு வரும். இந்த புரோக்கரும் தே வில் பி இன்க்ளூடட் ஆஸ் A2, அவனும் சேர்ந்து போயிடுவான் உள்ள. இதுதான் சட்டம். இது விவரம் புரியாமல் என்ன பண்ணுறாங்க, கையில் இப்போலாம் என்ன பண்ணால் கையில் வாங்கினா தானே பிடிப்பாங்க போலீஸு. அது நோட்டே இல்லைன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச பணத்தை வாங்குறவங்க போலீஸ், லஞ்ச ஒழிப்பு போலீஸ் வந்துட்டாங்கன்னு ஒன்று டக்குன்னு முழுங்கினாலாம் இருக்குது. அதுக்கு அதை விட பெரிய வேடிக்கை இன்னொரு இடத்துல நாங்கள் இன்ஃபேக்ட் இட் ஹேப்பன்டு ஆக்சுவலி ஒரு இன்ஃபேக்ட் இட் வாஸ் எ கெஜெட்டர் ஆஃபீஸர், அவருக்கு அகென்ஸ்டாக ஒரு கம்ப்ளைண்ட் வருது, நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போயாச்சு. அந்த அவர் கேட்ட பணம் ஒரு 10,000 ஃபினாப்தலின்லாம் தடவி இந்த இம்பார்ட்டிட்டு கொடுத்து, நீ கேட்டால் கொடுத்துருப்பா, அவர் கேட்கணும், நீயா போய் ஒன்று வச்சுட்டு வரக்கூடாது அப்படிலாம் சொல்லித்தான் அனுப்புவாங்க. ஒரு விட்னஸையும் கூட அனுப்புவாங்க. இவர் போகிறாரு, பணத்தை அவன் கேட்குறாரு, கேட்டவொடனே எடுத்து கொடுத்துறாரு. வெளியில் ஒரு இண்டிகேஷன் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு இட் வாஸ் ப்ரீ அரேஞ்ச் சிக்னல், அது ஆல்ரெடி சொல்லிடுவோம். அது மாதிரி வாங்கினா வெளியில் இண்டிகேஷன் கொடுங்க. உடனே எங்கே கொஞ்சம் தூரத்தில் தள்ளி இருக்கிற அந்த ட்ராப் டீம் எல்லாமே தே ஆல் ரஷ் அப் டு த ஸ்பாட். அப்போ இந்த வாங்கின அதிகாரி இருக்கார் இல்லையா, அவர் முகத்தில் கொஞ்சம் கூட சலனம் இல்லை. போய் லஞ்ச ஒழிப்பு போலீஸ்னு சொல்லியாச்சு. அவர் கால் மேலே கால் போட்ட கையோட அவர் ஏளனமாக ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு, சொல்லுங்கள் சார் என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறாரு. இல்லை, இவர்கிட்டேருந்து பணம் வாங்கின பணம் நான் வாங்கலை சார், நான் எதுவும் வாங்கலையா அப்படின்னு. உடனே சர்ச் பண்ணி பார்க்குறது, எதுவுமே இல்லை, எங்கேயுமே இல்லை. டேபிள் பார்த்தாச்சு, ட்ராயர் பார்த்தாச்சு, அவர் ட்ரெஸ்ஸையும் பார்த்தாச்சு, ஃபினாப்தலின் பவுட்ரு சோதனை பண்ணி கையேந்து அணைச்சி பார்த்தாச்சு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இவருக்கு அந்த தெம்போடு இருக்கார், அந்த போட்ட காலை எடுக்கவே இல்லை அவர். சார் நீங்கள் பாருங்கள் சார், இருந்தால் எடுத்துங்க சார், நீங்கள் இருந்தால் எடுத்துங்க சார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆள் டிரைவர், இந்த அதிகாரியோட டிரைவர் வர்றான், கிடுக்கிடுன்னு மேம முடியாடுறான். ஆஃபீஸில் சார் நீங்கள் கொடுத்த பணத்தில் வீட்டில் போய் எண்ணி பார்த்தேன் சார், ஒரே பவுடராக பறக்குது சார், அது எனக்கு சந்தேகம் வரைஞ்சி அதான் கொண்டு நான் காட்டுறான். அவ்வளோதான், அந்த ஆட்டிடியூடு மாறி போச்சு அப்படியே. அதுவரை கால் மேலே கால் போட்டு ராஜா பாட்டு ரங்கத்துற மாதிரி உட்காந்துருந்தார் அதிகாரி, கிடுன்னு எழுப்பிட்டார். சாரி சார் அப்படின்னு. என்ன நடந்துச்சுன்னா, இவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம கையில் வாங்கினா தானே விஜிலன்ஸ் போலீஸ் பிடிக்கும் அப்படின்ட்டு டிரைவரை கூப்பிட்டு, இந்த பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போ, நாளைக்கு வரும்போது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாரு. அவன் டிரைவர் வாங்கிட்டு போகிறான். டிரைவர் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு எண்ணி பார்க்குறாரு. அது எண்ணும்போது பார்த்தா அது ஃபினாப்தலின் பவுடர் கொஞ்சம் அதிகமாக தடவிட்டாங்க, கொஞ்சம் பறக்குது. பறந்த உடனே என்ன ஒரு பவுடர் மாதிரி பறக்குதுன்னு சந்தேகப்பட்டு
அதை கிளாரிஃபை பண்ணி சொல்கிறதுக்காக தான் திரும்ப வர்றாரு. அவர் வீட்டிலேருந்து திரும்ப வர்றாரு. வந்து நேராக லஞ்ச ஒழிப்பு போலீஸ் நிற்கிறதெல்லாம் தெரியாமல் அவர் பாட்டு கேஷுவலாக உள்ள வந்து, சார் என்ன சார் நீங்கள் கொடுத்த பணம் வந்து அங்கே வீட்டில் போய் எண்ணி பார்த்தேன், அவரே பவுடராக பறக்குதுன்னு சொல்லி சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஆட்டிடியூட் மாறிடுது. தென் த விஜிலன்ஸ் டீம் அரெஸ்டட் தட் ஆஃபீஸர். அது மாத்திரம் இந்த டிரைவர் வாஸ் ஆல்சோ அரெஸ்டட். he was cited as near to. இதெல்லாம் என்னென்னா, இந்த லஞ்சம் பணத்தை கையில் வாங்கினா தானே பிடிப்பாங்க, இன்னொருத்தர் மூலமாக வாங்கினா பிடிக்க மாட்டாங்கன்னு ஒரு தவறான ஒரு எண்ணத்தில், அதாவது புரியாதனம், அறியாத எண்ணத்தில் இது மாதிரி வாங்குறது நுழைவு. அதே அந்த விளைவு தான் இப்போ இந்த குளத்தை குதிச்சது. இந்த லஞ்ச பணத்தை குளத்துக்குள்ளே போட்டுட்டா எவிடன்ஸ் இல்லை, எப்படி பிடிப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் குளத்துக்குள்ளே குதித்து லஞ்ச பணத்தை உள்ளே போடுறாரு. ஆனால் என்ன அப்படின்னா, இது எல்லாமே இந்த காண்டக்ட் வில் கோ எகென்ஸ்ட் யூ. இந்த ப்ரொசீடிங்ஸ் தே வில் ரெக்கார்ட் ஆஸ் சச். அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. குளத்துக்குள்ளே குதிச்சான், குளத்துக்குள்ளே குதித்து பணத்தை உள்ளே போட்டாங்கிறதெல்லாம் வந்து இட் வில் பி ரெக்கார்டட் ஆஸ் சச். இந்த ப்ரொசீடிங்ஸ் வில் பி ரெக்கார்டட் ஆஸ் சச். ஸோ இது எல்லாமே இந்த அக்யூஸோடைய காண்டக்டை வந்து பிரதிபலிக்குது. இவருடைய காண்டக்ட் அப்போ என்னென்னா, ஒரு கில்ட்டி மைண்ட் இருக்கிறதுனால தானே குளத்துக்குள்ளே குதிக்கிறான் போகிறான். ஸோ தேர் வாஸ் எ கில்ட்டி மைண்ட் இன் ஹிஸ் மைண்ட். அவனோட மைண்டுக்குள்ளே ஒரு கில்ட்டி இருக்குது, குற்ற உணர்வு இருக்கிறதுனால தான் உள்ளே குளிக்கிறான். ஸோ இந்த காண்டக்ட் வில் கோ அகென்ஸ்ட் ஹிம் இன் ஹிஸ் கேஸ். அந்த மாதிரி ஒரு விவரம் இருக்கிறதுனால கூடுமானவரை இந்த மாதிரி ஒரு தவறான எண்ணங்கள் இருக்கிறத ஒழிச்சிருங்க. லஞ்சம் வந்து ரெண்டு விஷயம், டிமாண்ட் அண்ட் அக்செப்டன்ஸ். நீங்கள் என்னைக்கு லஞ்சம் கேட்டிங்களோ அப்போவே அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகிடுது. அதைத்தான் அவன் செக்ஷன் 7 என்ன சொல்கிறாங்க, அப்டைன்ஸ்னா பெறுதல். அக்செப்ட் அப்படின்னா, சப்போஸ் நான் கேட்கல, அவனா கொண்டா கொடுத்தான் வாங்கிட்டேன் சொல்கிறோம்ல, அதுவும் வந்து அஃபென்ஸ் தான். அதான் அப்டைன்ஸ் ஆர் அக்செப்ட்ஸ் ஆர் அட்டெம்ப்ட்ஸ் டு அப்டைன், அல்லது பெறுவதற்கு முயற்சித்தல். அதுதான் கேட்குற டிமாண்டு. நீ எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அதை செய்கிறேன். ஸோ டிமாண்ட் பண்ணாலே அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகிடுது. அதுக்கே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. ஃபார் டிமாண்ட் இட் செல்ஃப் தே வில் ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர். அதுக்கப்புறம் வந்து அக்செப்டன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் ட்ராப் ப்ரொசீடிங்ஸ். ஸோ 2 ஸ்டேஜ் ஆஃப் கிரைம்ஸ் வில் பி தேர். 1 டிமாண்டு, 2 அக்செப்டன்ஸு. அதனால் வந்து நம்ம அக்செப்டன்ஸை வந்து நம்ம அந்த பணத்தை ஒழிச்சிட்டோம்னா, தலையை சீப்பு எடுத்து ஒழிச்சிட்டா கல்யாணம் நின்று போயிருங்கிற மாதிரி தவறான ஒரு எண்ணத்தை நிறையா பேர்கிட்ட இருக்குது. முதல்ல வந்து டிமாண்ட் பண்ணுறதையும் நிறுத்துங்க. அனதர் திங் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, இதில் மோட்டிவ் ஆர் ரிவார்டுன்னு இருக்குது. நீங்கள் எனக்கு வந்து ஒரு உதாரணம், நான் என்ன எனக்கு உதாரணங்களை சொல்கிறேனே, எனக்கு இதை வந்து ஒரு பட்டா மாற்றம் பண்ணணும், எனக்கு இதை இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு பட்டா மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க இல்லையா, அது மோட்டிவ். எனக்கு பணம் கொடுத்தால் நான் உனக்கு பட்டா மாற்றி தரேன். இப்போ இன்னொரு அடுத்த கேட்டீங்கன்னா ரிவார்டு. பட்டாவெல்லாம் மாற்றி கொடுத்துட்றாரு. கொடுத்த பிறகு, அப்பா நான் உனக்கு இவ்வளோ செஞ்சு பட்டாவெல்லாம் மாற்றி கொடுத்துட்டேன், அப்புறம் இன்னொன்று கண்டுக்கிடாம போறிய, செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சிடணும்ல அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்கான்னு வச்சுங்க. அப்போ டிமாண்ட் பண்ணி வாங்குறது ரிவார்டு. செய்த வேலைக்கு ரிவார்டு, அதுவும் அஃபென்ஸ் தான். ஸோ மோட்டிவ் முன்னாடியே வாங்குறது, ரிவார்டு வேலையை செஞ்சுட்டு வாங்குறது. இதில் டிமாண்ட் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகிடுது. அதுக்கே எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் ட்ராப்புக்கு வருவாங்க. அதனால் பெரும்பாலான அரசு பணியாளர்கள் சரி, பொது ஊழியர்கள் சரி, அந்த பணத்தை கையில் வாங்கினா தான் போலீஸ் பிடிப்பாங்கங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காதிங்க. தேர்ட் பார்ட்டிக்கிட்ட கொடுத்து வாங்கினா சரி. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டியாக இருக்கவங்களும் ஒருத்தன் திடீர்னு ஒன்றாவது பணத்தை நம்மகிட்ட கொடுத்தானா டக்குன்னு கை நீட்டி வாங்காதீங்க. அது என்ன ஏதுனாலும் கேளுங்க. ஒரு ஆஃபீஸ்க்கு வெளியில் இருந்த அவன்கிட்ட கொடுத்துட்டு போங்க. நீ ஒரு அதிகாரி இருப்பார், சரி நீ போயிட்டு அந்த கீழே உள்ளவன்ட்ட அவன்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னா, கீழே உள்ளவன் பாவம் என்ன தெரியும், அந்த ஆள் கொடுக்குறத வாங்கி வச்சுக்குவாப்புல. அப்புறம் தான் தெரியுது அது வந்து பிரைப் பண்ணி அன்டியூ அட்வான்டேஜ், லஞ்ச போனோம் அப்படின்னு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லை. அப்புறம் சேர்ந்து சனி போனம் தனியாக போகுதுங்கிறியா,
இந்த இந்த A1 சேர்த்து A2 இவரும் போய் அலைஞ்சிக்கிட்டு இருப்பார். அப்படி ஒரு நிலைமை சட்டத்தில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அதுக்கெல்லாம் மருந்து என்ன? கடமையை ஒழுங்காக செய்யுங்க. எதை எதிர்பார்க்காதீங்க. நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போலாம் கவர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட இப்போ ஐடி மாதிரி சம்பளம் வந்துருச்சு. ஐடி துறையில் எந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களோ அதுக்கு நிகரான சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. நிறைய சலுகைகள். ரிட்டையர் ஆகிற வரை உங்களுக்கு அந்த ஒரு அரசு பணியாளருங்கிற அந்த ஒரு ஒரு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம். ட்ராவலிங் அலவன்ஸு, எங்கே போனாலும் வந்து யூ குட் என்ஜாய் த பவரை என்ஜாய் பண்ணும் பொழுது இந்த மாதிரி குற்றங்களுக்கு இடம் கொடுக்காமல் என்ஜாய் பண்ணணும். அதான் முக்கியம். அதனால் வந்து லஞ்ச பணத்தை கை நீட்டி வாங்கினா தான் போலீஸ் பிடிப்பாங்க. அதனால் லஞ்ச பணத்தை நீ அங்கே வச்சுட்டு போ, இல்லை அங்கே கொடுத்துட்டு போ, இல்லை பொட்டி கடையில் ஒருத்தன் உட்காந்துருப்பான் அந்த டீ கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாலும் அப்போவும் அரெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா டிமாண்டுங்கிற அஃபென்ஸ் மேட் அவுட் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்து அக்செப்டன்ஸ் தான். அக்செப்டன்ஸை தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ராப்புக்கு வர்றாங்க. அந்த பணம் வந்து இல்லை, சப்போஸ் அது நீங்கள் ஒழிச்சிட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த குளத்துக்குள்ளே ஒன்றே போட்டார்னு வச்சுக்கோங்க, அந்த பணம் வந்து கண்டுபிடிக்க முடியலை, போயிடுச்சு அப்படின்னா எவிடன்ஸை வந்து நீங்கள் மறைத்த குற்றத்திற்கு அதற்கு தனியாக ஒரு செக்ஷனை சேர்த்து குற்றப்பத்திரிகையில் சார்ஜ் ஷீட் போடுவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் லஞ்சம் கேட்டு வாங்கினதுக்கு செக்ஷன் 7 ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்லேயும் எவிடன்ஸை வந்து நீங்கள் மறைத்ததற்கு ஸ்பெசிஃபிக் ஐபிசியில் ஒரு செக்ஷன் இருக்குது, அதுலேயும் சேர்த்து சார்ஜ் ஷீட் போடுவாங்க. அவ்வளோதான், கேஸ் இல்லைன்னு போகாது. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இதை புரிஞ்சுக்கிறனுடைய இந்த வீடியோ காணொலியுடைய நோக்கம் கடமையை ஒழுங்காக செய்யுங்க. நல்ல அரசாங்க வேலை கிடைக்கிறதெல்லாம் இப்போ வந்து மிகப்பெரிய பாக்கியம் செய்தவர்களுக்கு தான் கிடைக்கும். அந்தளவுக்கு நல்ல ஒரு சம்பளம் கிடைக்குது. இப்போ கவர்மெண்டில் வந்து நிறைய சேலரி கொடுக்குறாங்க. எல்லாம் ட்ராவலிங் அலவன்ஸாக, வெஹிக்கிளாக எல்லாம் உங்களுக்கு சலுகைகள் கொடுக்குற பொழுது அதை முறையாக பயன்படுத்தி கடமையை செவ்வனே செய்யுங்கள். எதையும் எதிர்பார்த்து டிமாண்டே வைக்காதீங்க. டிமாண்ட் பண்ணினீங்கன்னா தேர் இட் செல்ஃப் அஃபென்ஸ் ஸ்டார்ட்ஸ். அதான் முக்கியம். நீங்கள் கேட்டாலே டிமாண்ட் பண்ணாலே அஃபென்ஸ் முற்றுப்பட்டு போயிடுது. என் குற்றம் நிறைவேறி விடுகிறது. அதுக்கே நடவடிக்கை எடுக்கலாம். அக்செப்டன்ஸு உண்டா இல்லையாங்கிறது தான் அடுத்த 2வது ஸ்டேஜ். அதனால் வந்து நீங்கள் அந்த அதுக்கெல்லாம் புரிஞ்சுக்குங்க. நம்ம வந்து கடமையை ஒழுங்காக செய்யணும். எப்படியாவது டேக் பண்ணி சில பேர் லஞ்ச ஒழிப்பு போலீஸாட்டு வந்து பிடிக்காத அளவுக்கு நம்ம அதை செய்யணுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வளர்த்துக்கொள்ளாதீர்கள். கடமையை செவ்வனே செய்யுங்கள். டிமாண்டு பண்ணினாலே அங்கே குற்றம் தொடங்கி விடுகிறது என்பதை புரிந்து கொண்டு கடமையை செவ்வனே செய்யுங்கள். தேங்க்யூ ஆல்.